மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மத்திய அரசில் அனைத்து பொதுக்கட்சிகளுக்கும் நான் சிவசாமி பேசுகிறேன். மத்திய அரசாங்கம் அனைத்து கட்சிகளுக்கும், மாநில அரசாங்கம் அனைத்து கட்சிகளுக்கும் பேசுகிறேன். மத்திய அரசிலும் மாநில அரசிலும் ஆளக்கூடிய கவர்மெண்ட், மாநில அரசாங்கமும் அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவான நான் பொதுமக்கள் கேட்கிறேன். மத்திய அரசிலும் மாநில அரசிலும் நீதிமன்றத்திலும் ஏழை மக்கள் நாங்கள் பொதுவாக சிவில் கிரிமினல் கேஸுகளை கொண்டு போனால் நீதிமன்றத்தில் சுமார் கிரிமினல் கேஸ் அப்படின்னா வாதிகள் விட்டு கொடுக்காத போய்விட்டால் கோர்ட்டில் ஏன் வாய்தான்னு கேஸை நீங்கள் இழுத்து கொண்டிருக்கிறீர்கள். உலகத்தை கட்டியாளும் மத்திய அரசும் தமிழ்நாட்டு அனைத்து கட்சிகளும் பொதுமக்களுக்கு தேவை செய்கிறோம்னு சொல்லுறீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லுறீங்க. ஆனால் ஏன் நம் மாநில சர்க்காரும் மத்தியத்தில் ஆளக்கூடிய சர்க்காரும் ஏன் சிவில் கிரிமினல் கேஸுகளை நீதிமன்றத்தில் ஏழை குடிமக்கள் கேஸுகள் போட்டால் கோர்ட்டில் வக்கீல் வச்சு வான்னு சொல்கிறீங்க. வக்கீல் வச்சு போனால் என்னுடைய கேஸுகள் என்ன செய்தாங்க தெரியுங்களா? மத்திய அரசு மாநில அரசும் கேட்கிறேன். எனக்கு நேரக்கூடிய கொடுமைகள் அனைவருக்கும் நேரக்கூடாதென்று நான் நினைக்கிறேன். மத்திய அரசையும் மாநில அரசையும் நீதிமன்றங்களையும் பணிவுடன் கேட்கிறேன். ஒரு நீதிமன்றத்தில் கேஸு போட்டால் சிவிலா கேஸாக இருந்தாலும் சரி, கிரிமினல் கேஸாக இருந்தாலும் சரி, ஏன் 90 நாளில் கேஸ் முடிக்காமல், இப்போது என்னுடைய கேஸ் 2010 போட்டு 2017 தீர்ப்பு செய்து, அப்போது 2023 வரையில் பத்திரங்கள் கொடுக்காமல் விட்டு பூர்வீக சொத்து என்னுடையது. இந்த பூர்வீக சொத்திலேயே ஒரு ஏழை குடிமகன் கேஸு போட்டு இந்த கேஸுகளையே நீதிமன்றத்தில் உடனடியாக முடிக்க முடியாமல் வக்கீல் மூலமாக வரச்சொல்லி, வக்கீல் மூலமாக வந்து இப்படியெல்லாம் வக்கீல்கள் பண்ணுற சித்திரவதை. இந்த மாதிரி நான் அங்குராட்சி வக்கீலை வச்சு கேஸ் போட்டோம். தடம் பொதுக்காட்டில் தடமில்லா இடத்தில் எப்படி தடம் இருக்கிற மாதிரி இப்படியெல்லாம் மேப்புகள் மாற்றி என்னுடைய வாதிகள் துரோகம் செய்து விட்டார்கள். இப்படியெல்லாம் துரோகம் செய்த காரணம் இந்த மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும் நீதிமன்றத்தில் கேஸு கொடுத்தால் வக்கீல் இல்லாமல் பொதுமக்களே வாதாடச் சொல்லி நீங்கள் பப்ளிக்காக விளம்பரங்கள் கொடுத்து பொதுமக்கள் குற்றவாளியும் உண்மையான வாதிகளும் நேராக வர வேண்டும், வக்கீல்கள் தேவையில்லை அப்படி என்று சொல்லி நீங்கள் நேரடியாக கோர்ட்டில் ஆஜராகும்படி பணிவுடன் நீங்கள் உத்தரவு வழங்கி மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் உச்ச நீதிமன்றம் ஹைகோர்ட்டு நீதிமன்றங்களும் பணிவுடன் கேட்கிறேன். ஏழை மக்களை காப்பாற்றணும்னு சொல்கிறீங்கள். மத்திய சர்க்காரிலையும் மாநில சர்க்காரிலையும் ஏழை மக்கள் முடியாதவர்கள்தான் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் நீங்கள் மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் ஏன் சிவில் கேஸ் கிரிமினல் கேஸ் 90 நாளைக்கு மேலே
வாய்தா கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் கொண்டாட முடியாத சட்டங்களை ஏன் நிறைவேற்றவில்லை? எந்த கேஸாக இருந்தாலும் 90 நாளைக்கு மேலே வாய்தா கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஏன் மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் குறைந்த இத்தனை ஆளும் கட்சிகள் இருக்கிறீங்கள். ஆனால் இத்தனை கட்சிகளும் ஏழைகளை காப்பாற்றணும்னு சொல்கிறீங்க. ஆனால் ஏழைகளுக்கு இப்படி ஒரு நிகழ்வுகள் நேர்ந்துக்கிட்டு இருக்குது. நீதிகள் புறம்பாக அநியாயங்கள் நேர்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு மத்திய சர்க்காரும் மாநில சர்க்கார்களும் அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவான வேண்டுகோள் நான் சிவசாமி பேசுகிறேன். ஏன் கேட்டால் இப்படி ஒரு கொடுமைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இதுக்கு மத்திய சர்க்காரும் உடனடியாக சட்டத்தை உடனடியாக சீர்திருத்தி 90 நாளைக்கு மேல் சிவில் கேஸாக இருந்தாலும் கிரிமினல் கேஸாக இருந்தாலும் வாய்தா கிடைக்கக்கூடாது. 90 நாளைக்கு மேல் வாய்தா கிடைக்காது. சிவில் கேஸ் கிரிமினல் கேஸ் எதாக இருந்தாலும் சரி 90 நாளைக்கு மேலே வாய்தா கேட்டால் மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் என்ன செய்கிறோன்னு தெரியுங்களா? சிவில் கேஸ்க்கு என்ன பண்ணணும் தெரியுங்களா? 90 நாளைக்கு மேலே வாய்தா கேட்டால் என்ன பண்ண தெரியுங்களா? அந்த கேஸ் உடனே எப்படி முடிக்க முடியும்னு கேட்குறீங்களா? ஏன் முடியாதா? நான் படிக்க தெரியாத ஒரு சின்ன எழுத்துக்கூட்டி இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியாத நான் ஏழை குடிமகன்லாம் பேசுகிறேன். அதே அதிகாரங்களை அத்தனையும் கையில் கொடுத்து பாருங்கள். அந்த கேஸ் எப்படி 90 நாளில் முடியும், அது எப்படி முடிய போகும் அப்படிங்கிறது நீங்களே சொல்வீங்க. நீதிக்கு நேர்மையாக ஆண்டு கொண்டும் வரும் உலகத்தை கட்டிக்காக்கும் இந்தியா 24 மாநிலத்தையும் கட்டிக்காக்கும் மத்திய சர்க்காரும் தமிழ்நாட்டை கட்டிக்காக்கும் மாநில சர்க்காரும் ஏன் இந்த சிவில் கேஸு கிரிமினல் கேஸு இதையெல்லாம் ஒரு 90 நாளில் முடிக்க முடியவில்லை? ஏழைகளை காப்பாற்றணும்னு சொல்கிறீங்க, ஏன் பண்ணி கொடுக்க மாட்டீங்கள? எதுக்கு ஒரு நீதிமன்றத்தில் வக்கீல் நூற்றுக்கணக்கான இதெல்லாம் என்னதுக்கு வக்கீல்? அரசு அதிகாரிகள் இருக்காங்க. ஏழைகள் கொண்டு போய் மனு கொடுத்தான், ஏன் வக்கீல் வச்சுவான்னு சொல்கிறீங்க? நீதிமன்றத்தில் ஏன் வக்கீல் வைக்க சொல்கிறீங்க? ஏன் குற்றவாளிகள் நேரில் சந்தித்தா தானே உண்மையை உங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். யார் சொல்கிறது பொய், யார் சொல்கிறது உண்மையும் கண்டுபிடிக்க முடியும். இதை உடனடியாக இந்த சட்டங்களை நிறைவேற்றி பொதுமக்களே நேரில் வாதாடலாம் அப்படி என்று சட்டங்களை உடனடியாக நிறைவேற்றி வக்கீல் இல்லாமல் பொதுமக்களே வாதாடலாம். உடனடியாக வாதாடி சிவில் கிரிமினல் கேஸுகளை எல்லாம் உடனே 90 நாளில் முடித்து கொடுக்கும்படி நான் பொதுமக்களுக்கு அனைத்து உயிர் பொதுமக்களுக்கும் பொதுவாக நான் கேட்குறேன். ஏன்னா இந்த சாதி அந்த சாதியின் பாரபட்சம் இல்லை. இதே சில பேர் நீங்கள் அனைத்தவரையும் ஒன்று சேர்த்தணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அது தவறு. ஒரு குடும்பத்தில் பொண்டாட்டி பிரசன் பயன் இருந்தாலே அவங்களே ஒன்று சேர்த்த முடியவில்லை. ஒரு தகப்பனார் உலகத்தை ஒன்று சேர்த்தணும்னு சொல்லி தவறுதலாக கூறாதீங்கள். மத்திய சர்க்காராக இருந்தாலும் சரி, மாநில சர்க்காரும் அதை கைவிடுங்கள். யாராக இருந்தாலும் அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவாக பாடுபடுறேன், அது நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் அந்த மதச்சார்பு இந்த மதச்சார்புன்னு சரி பேசுகிறது தவறுதல். சரி, அப்படித்தான் சொல்கிறீங்க. நீங்கள் மதச்சார்பு சொல்கிறீங்கள்ல, இப்படியெல்லாம் குறை கூடுறீங்க. அப்போது இத்தனை போலீஸ் டிபார்ட்மெண்ட் எதுக்கு? போலீஸ் படை, இராணுவ படை, அதிரடிப்படை இத்தனையெல்லாம் இருக்கிற போது நீதி எங்கே? உங்களுக்குள்ளே போராட்டம் இதுகள் பொறாமைகள் பேசிக்கிட்டு வந்து ஏழைகளை கொடுமைப்படுத்தாதீர்கள். மத்திய சர்க்காராக இருந்தாலும் சரி,
மாநில சர்க்காராக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் கைவிட்டுட்டு பொதுவாக அனைத்து பொதுமக்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவாக பாதுகாக்கிறேன். அதை சொல்லிக்கொண்டு ஓட்டு கேளுங்கள், இதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பாரபட்சமாக இதையெல்லாம் சொல்லிக்கொண்டு இதெல்லாம் செய்து கொண்டால் ஏழை மக்கள் தான் சீரழிகிறார்கள். இதை மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் கண்டுகொள்ளும்படி. என்ன பரம்பரையாக நடக்குதோ அதுதான் நிரந்தரம் ஓடும். புதுசாக நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், நான் அப்படி பண்ணி போடுவேன் அப்படின்னா ஒரு வீட்டு தினத்தில் ஒரு மனைவியை கூட நம்ம சொல்கிறபடி கேட்க வைக்க முடியவில்லை. ஏன் வேஸ்ட்டாக பொதுமக்களுக்குள்ளே அடிச்சுக்கிற மாதிரி மதச்சார்பற்ற கட்சின்னு பேசுகிறது. இதெல்லாம் கைவிடுங்கள். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி கைவிட்டுருங்க, இல்லையா? அனைத்து உயிருக்கும் பொதுவாக நியாயத்தை போராடி, இந்த நியாயத்தை போராடுறதுக்கு இந்த சிவில் கிரிமினல் 90 நாள் நீதிமன்றத்தில் முடிஞ்சாவே நியாயத்தை ஒருத்தரும் போராடலை. அரசாங்கத்திலேயே போராடி கொண்டாந்து பொதுமக்கள் நீதி போராடிக்குவாங்க. நீங்கள் அரசாங்கத்தில் கொண்டு போய் நீதி கிடைக்கிறதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் இப்படி போட்டிங்கன்னா அப்புறம் எங்கே நீதி கிடைக்க போகுது? ஏழைகள் என்ன பண்ணுவாங்க? ஏழையாகவே தான் இருப்பாங்க. நீங்கள் இந்த மதச்சார்பத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் பாரபட்சம் பார்த்து அப்படி பேசணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு கேஸ் போட்டால் 90 நாள் முடிச்சிங்கனாவே எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் சால்வ் ஆகி. ஏன் அப்படி சால்வ் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா 90 நாள் நியாயம் எதுங்கிற தீர்வாகிறது. இதை வாழ்நாள் பூரா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கு வா நாளைக்கு வா, இன்றைக்கி வா நாளைக்கு வான்னு வாழ்நாள் பூரா எழுத்துறீங்க. 10 வருஷம் ஆனாலும் பேரம்பேத்தி வந்தால் கூட கேஸ் முடிக்க முடியல. இந்த சிவில் கேஸும் கிரிமினல் கேஸும் இதையெல்லாம் உடனே 90 நாள் எந்த கேஸாக இருந்தாலும் 90 நாளைக்கு மேலே வாய்தா கொடுக்கக்கூடாதுன்னு உடனடியாக மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் பொதுமக்களை காப்பாற்றணும்னு சொல்கிறீங்க. இதுக்கு உடனடியாக தீர்வாக எடுக்கும்படி பணிவுடன் கேட்குறேன். சிவிலாக இருந்தாலும் கிரிமினலாக இருந்தாலும் 90 நாளைக்கு மேலே வாய்தா கொடுக்காதே. ஏழை மக்களை கொடுமைப்படுத்தாதே. மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் நீதிமன்றமே வாய்தா கொடுக்காதே. வக்கீல் இல்லாமல் பொதுமக்களே உடனடியாக நேரில் ஆஜராகலாம். எந்த கேஸாக இருந்தாலும் நேரடியாக ஆஜராகலாம் என்று சட்டத்தை நிறைவேற்றும்படி பணிவுடன் கேட்குறோம். ஏழைகளை காப்பாற்றணும்னு சொல்கிறீங்க. சிவில் கேஸ் கிரிமினல் கேஸ் உடனடியாக கேஸு முடியும்படி பணிவுடன் கேட்குறேன். நீங்கள் மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் உடனடியாக தீர்வுக்கு உடனடியே நடவடிக்கை எடுக்கும்படி பணிவுடன் கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.